கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யாத்திராகமம், அதில் 9ஆம் அதிகாரம், அதில் 16ஆம் வசனம். யாத்திராகமம் 9:14. என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபப்படுத்தும்படியாகவும் உன்னை நிலை நிறுத்தினேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை நிலை நிறுத்தி இருக்கிறார். இந்த பூமியிலே தன்னுடைய பிள்ளையாக தன்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக தேவன் உங்களை நிலை நிறுத்தி இருக்கிறார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கலைஞரை வழக்கம் என்ன, எதுக்காக கலைஞரை வழக்கம்? கடல் நடுவில் நிற்குது, வரவங்களுக்கு வழிகாட்டுவதற்காக. அதே போல தேவன் உங்களை நிலை நிறுத்தி இருக்கிறார். மலை மேல் உள்ள பட்டினமாக தேவன் உங்களை நிலை நிறுத்தி இருக்கிறார். இது எதுக்காக நிலை நிறுத்திருக்கிறார் பாருங்க. என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாக, தேவ நாமத்தை பூமி எங்கும் கொண்டு போகும்படியாக என்ன, உங்கள் மூலமாக தேவநாமம் பூமி எங்கும் வல்லமையாக தெரிய போகிறது, மகிமைப்பட போகிறது. எப்படி மகிமைப்படும்? இது ஒரு ஊழியக்காரங்களுக்கான அழைப்புமே வச்சுக்கீங்களேன். ஆனாலும் ஒருவேளை குடும்பத்தில் பெரிய போராட்டங்கள் இருக்கலாம், கடன் தொல்லைகளில் வாழ்க்கையை அழிச்சிடலான்ற நிலைமையில் இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், சரியான குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அந்த இடத்தை எல்லாம் தேவன் சரிப்படுத்துவார். நீங்கள் நேற்று வரைக்கும் குடும்பத்தில் அழுகை சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு காலையில இருந்து சிரிப்பு சத்தம் கேட்குதுன்னு அக்கம் பக்கத்தார் உங்களை பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தர் எல்லா பயத்துக்கும் நீங்களே என்னை விடுவித்தார் அப்படின்னு சொல்லுவீங்க. அதன் மூலமாக தேவநாமம் பிரஸ்தாபமாகப்பட போகிறது. இந்த வசனம் எப்படி ஆரம்பித்து பாருங்க. என்னுடைய வல்லமையை காண்பிக்கும்படியாக, இதுக்காக என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக. அப்ப எது இதில் நீங்க குறைவுபட்டு இருக்கீங்க, எது இதில் நீங்க தோத்து போயிட்டீங்க, எது இதில் நான் எனக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல அனைத்து இடங்களிலும் தேவன் உன் வல்லமையால் நிரப்ப போகிறார். வல்லங்கள் எல்லாம் நிரப்பப்பட போகிறது. என்ன வரனாலும் பரவாயில்ல, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, குடும்ப சமாதானம் இல்லையா, பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குதா, பெற்றோர் உங்களுக்கு பிள்ளைகள் மத்தியில் சரியில்லையா, கணவன் மனைவிகள் சரியில்லையா, வேலை பார்க்குற இடத்துல சரியில்லையா, தொழிலில் சரியில்லையா, என்ன வரனாலும் பரவாயில்ல, அந்த இடம் முழுக்க என்ன சொல்றாரு பாருங்க. தேவ வல்லமை உங்கள் மூலமாக வெளிப்பட போகிறது. அப்ப கர்த்தரோட நாமம் என்னன்னு தெரிய வேண்டும். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாக வெளிப்பட போகிறது. அதுக்காகத்தான் தேவன் சொல்றாரு, பிரஸ்தாபமாகும்படியாக உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்றாரு. என்ன எப்பேற்பட்ட ஒரு கிருபையான வார்த்தை பாருங்களேங்க. உங்கள் மூலமாக தேவநாமம் பிரஸ்தாபமாக போகிறது. கர்த்தருடைய அழைப்பை கேட்குறீங்களா? சத்தத்தை கேட்குறீங்களா? அதிகாலையில் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எதற்காண்டவரே இந்த வசனத்தை என்ன கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவருடைய வல்லமையால் உங்களை நிரப்பி, அந்த வல்லமை பூமி எங்கும் உள்ள மனிதர்களுக்கு காட்டும்படியாக உங்களை பயன்படுத்தி அதன் மூலமாக உங்கள் நாமம் பிரஸ்தாபமாக போகிறது, தேவனுடைய நாமமும் பிரஸ்தாபப்பட போகிறது. எப்பேற்பட்ட ஒரு காரியம் பாருங்களேங்க. ஆனால் தேவன் சொல்றாரு, அழகா சொல்றாரு, உங்களை நிலை நிறுத்தி இருக்கிறேன். தேவனுக்குள் நீங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறீங்க. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களிடத்தில் உமது நாமம், உமது வல்லமை எங்களிடத்தில் காட்டும்படியாக, எங்களை உமது நாமம் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் நீர் எங்களை நிலை நீத்தி இருப்பதற்காக, எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி தகப்பனே. நீர் எங்களை தெரிந்து கொண்டதை நாங்கள் புரிந்து கொண்டதில்லை, நிலைத்து நிற்க நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றியாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க மாட்டோம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் உமது வல்லமை, உமது நாமம் பிரஸ்தாபத்திற்காக நீர் அவர்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றியாக குடும்பத்தில் உள்ள நோய்வாய்ப்பட்டவர்கள் மேலும் உமது வல்லமையை விளங்குவதற்காக நன்றியாக படுக்கையை எழுந்து கொண்டு நட என்று நீர் அவர்கள் சொல்வதற்காக நன்றியாக ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.